அங்கவீனம். பின்னும் கர்த்தர் மோசேயை நோக்கி, நீ ஆரோனோட சொல்ல வேண்டியது என்னவென்றால், உன் சந்ததியாருக்குள்ளே அங்கவீனம் உள்ளவன் தலைமுறை தோறும் தேவனுடைய அப்பத்தை செலுத்தும்படி சேரலாகாது. அங்கவீனமுள்ள ஒருவனும் அணுகலாகாது. குருடனானாலும் சப்பானியானாலும் குறுகின அல்லது நீண்ட அவயவம் உள்ளவன் ஆனாலும் கால் ஒடிந்தவன் ஆனாலும் கை ஒடிந்தவன் ஆனாலும் கூனன் ஆனாலும் குள்ளன் ஆனாலும் பூவிழந்த கண்ணன் ஆனாலும் சொரியன் ஆனாலும் அசருள்ளவன் ஆனாலும் விதை நசுங்கினவன் ஆனாலும் அணுகலாகாது. ஆசாரியனாகிய ஆரோனின் சந்ததியாரில் அங்கவீனமுள்ள ஒருவனும் கர்த்தரின் தகன பலிகளை செலுத்த சேரலாகாது. அவன் அங்கவீனம் உள்ளவன் ஆகையால் அவன் தேவனுடைய அப்பத்தை செலுத்தச் சேரலாகாது. அவன் தன் தேவனுடைய அப்பமாகிய மகா பரிசுத்தமானவைகளிலும் மற்ற பரிசுத்தமானவைகளிலும் புசிக்கலாம். ஆனாலும் அவன் அங்கவீனம் உள்ளவன் ஆகையால் அவன் என் பரிசுத்த ஸ்தலங்களை பரிசுத்த குலைச்சலாக்காதபடிக்கு திரைக்குள்ளே போகாமலும் பலிபீடத்தண்டையில் சேராமலும் இருப்பானாக. நான் அவர்களை பரிசுத்தமாக்குகிற கர்த்தர் என்று சொல் என்றார். மோசே இவைகளை ஆரோனோடும் அவன் குமாரரோடும் இஸ்ரவேல் புத்திரர் அனைவரோடும் சொன்னான். ஆசாரிய ஊழியம் ஆரோனுடைய குடும்பத்தாருக்கு நியமிக்கப்பட்டிருக்கிறது. ஆரோனுடைய சந்ததியாரில் ஆண் பிள்ளைகள் எல்லோருமே ஆசாரிய ஊழியம் செய்ய நியமிக்கப்பட்டிருக்கிறார்கள். ஆசாரிய ஊழியம் தலைமுறை தலைமுறையாக வருவதனால் ஆரோனின் சந்ததியாரில் யாராவது ஒருவர் ஏதாவது ஒரு தலைமுறையில் அங்கவீனமாய் பிறப்பதற்கு வாய்ப்புள்ளது. ஆரோனுடைய சந்ததியாருக்குள்ளே அங்கவீனம் உள்ளவன் தலைமுறை தோறும் தேவனுடைய அப்பத்தை செலுத்தும்படி சேரலாகாது என்று கர்த்தர் சொல்லுகிறார். ஆனாலும் அவன் தன் தேவனுடைய அப்பமாகிய மகா பரிசுத்தமானவைகளிலும் மற்ற பரிசுத்தமானவைகளிலும் புசிக்கலாம் என்றும் கர்த்தர் சொல்லுகிறார். பாவ நிவாரண பலிகளின் மாம்சம், சமூக தப்பம் ஆகியவை மகா பரிசுத்தமானவைகள். தசம பாகங்கள், முதற்கனிகள், சமாதான பலிகள் ஆகியவை பரிசுத்தமானவைகள். அங்கவீனமுள்ள ஒருவன் தேவனுடைய அப்பத்தை செலுத்தும்படி மகா பரிசுத்த ஸ்தலத்திற்குள் பிரவேசிக்க கூடாது. ஆனாலும் அவன் தேவனுடைய அப்பத்தை புசிப்பதில் தடை எதுவும் இல்லை. அங்கவீனமாக இருக்கிறவனால் யாதொரு வேலையும் செய்ய முடியாது. ஆனால் தன்னுடைய ஆகாரத்தை வேலை செய்து சம்பாதிக்கவும் முடியாது. அங்கவீனமாய் இருக்கிறவன் தனக்குத்தானே உதவி செய்து கொள்ள திராணியற்றவன். கர்த்தர் அங்கவீனமாய் இருக்கிறவனை பட்டினியாக இருக்குமாறு விட்டுவிடவில்லை, அவனையும் போஷித்து பராமரிக்கிறார். அங்கவீனமாக இருக்கிறவன் பலிபீடத்திலே ஊழியம் செய்யக்கூடாது. மற்ற ஆசாரியர்கள் தூபபீடத்திலே தூபம் ஏற்றும் போது அங்கவீனமாக இருக்கிறவன் அவர்களுக்கு உதவி செய்யவும் கூடாது. கர்த்தர் மோசேயை நோக்கி, நீ ஆரோனோட சொல்ல வேண்டியது என்னவென்றால், உன் சந்ததியாருக்குள்ளே அங்கவீனம் உள்ளவன் தலைமுறை தோறும் தேவனுடைய அப்பத்தை செலுத்தும்படி சேரலாகாது என்றும், ஆசாரியனாகிய ஆரோனின் சந்ததியாரில் அங்கவீனம் உள்ள ஒருவனும் கர்த்தரின் தகன பலிகளை செலுத்தலாகாது. அவன் அங்கவீனம் உள்ளவன் ஆகையால் அவன் தேவனுடைய அப்பத்தை செலுத்தலாகாது என்றும், ஆனாலும் அவன் அங்கவீனம் உள்ளவன் ஆகையால் அவன் என் பரிசுத்த ஸ்தலங்களை பரிசுத்த குலைச்சல் ஆக்காதபடிக்கு திரைக்குள்ளே போகாமலும் பலிபீடத்தண்டையில் சேராமலும் இருப்பானாக. நான் அவர்களை பரிசுத்தமாக்குகிற கர்த்தர் என்று சொல் என்றும் சொல்லுகிறார். கர்த்தர் தம்முடைய வாசஸ்தலத்தை பரிசுத்தம் பண்ணுகிறார். தம்முடைய மகா பரிசுத்த ஸ்தலத்திற்குள்ளே அங்கவீனம் உள்ள ஒருவனும் அணுகலாகாது. குருடனானாலும் சப்பானியானாலும் குறுகின அல்லது நீண்ட அவயம் உள்ளவன் ஆனாலும் கால் ஒடிந்தவன் ஆனாலும் கை ஒடிந்தவன் ஆனாலும் கூனன் ஆனாலும் குள்ளன் ஆனாலும் பூவிழுந்த கண்ணன் ஆனாலும் சொரியன் ஆனாலும் அசர் உள்ளவன் ஆனாலும் விதை நசுங்கினவன் ஆனாலும் அணுகலாகாது என்று கர்த்தர் சொல்லுகிறார். ஆசாரியரின் சரீர பிரகாரமான தகுதிகளை பற்றி கர்த்தர் இந்த வசன பகுதியில் சொல்லுகிறார். அதன் விவரம் வருமாறு: அங்கவீனம் உள்ளவனாக இருக்கக்கூடாது. இயேசு கிறிஸ்து குற்றம் இல்லாதவராக மாசற்றவராக இருந்தார். சபையும் கிறிஸ்துவுக்கு முன்பாக மாசற்றதாக இருக்க வேண்டும். குருடனாக இருக்கக்கூடாது. ஆசாரியரும் பலி செலுத்தப்படும் மிருக ஜீவன்களும் குருடாக இருக்கக்கூடாது. சப்பானியாக இருக்கக்கூடாது. குறுகிய அவயவம் உள்ளவனாக இருக்கக்கூடாது.
நீண்ட அவயவம் உள்ளவனாக இருக்கக்கூடாது, கால் ஒடிந்தவனாக இருக்கக்கூடாது, கை ஒடிந்தவனாக இருக்கக்கூடாது, கூனனாக இருக்கக்கூடாது, குள்ளனாக இருக்கக்கூடாது, பூ விழுந்த கண்ணனாக இருக்கக்கூடாது, சொறியாக இருக்கக்கூடாது, அசர் உள்ளவனாகவும் விதை நசுங்கினவனாகவும் இருக்கக்கூடாது. அங்கவீனமுள்ள ஒருவனும் கர்த்தரின் தகன பலிகளை செலுத்த சேரலாகாது. இயேசு கிறிஸ்து மாசற்றவர், அதுபோல ஆசாரியரும் மாசற்றவராக இருக்க வேண்டும். ஆரோனுடைய குடும்பத்தில் அங்கவீனம் உள்ளவன் தேவனுடைய அப்பமாகிய மகா பரிசுத்தமானவைகளிலும் மற்ற பரிசுத்தமானவைகளிலும் புசிக்கலாம். தேவனுடைய பரிசுத்த ஸ்தலத்திற்குள் அங்கவீனம் உள்ளவர்கள் பிரவேசிக்கும் போது அது பரிசுத்த குலைச்சல் ஆக்கப்படுகிறது. ஆகையினால் அங்கவீனம் உள்ளவர்கள் தேவனுடைய ஆசரிப்பு கூடார பணிவிடைகளில் பங்கு பெறக்கூடாது. புதிய ஏற்பாட்டு காலத்து விசுவாசிகளாகிய நாம் எல்லோருமே கர்த்தருடைய ஊழியத்தை செய்யலாம். புதிய ஏற்பாட்டு காலத்தில் விசுவாசிகளில் அங்கவீனம் உள்ளவர்களும் கர்த்தருடைய ஊழியத்தை செய்வதற்கு தடை எதுவும் இல்லை. விசுவாசிகள் எல்லோருமே கர்த்தருக்கு ஆவிக்குரிய பலிகளை செலுத்த வேண்டும். நம்மிடத்தில் அங்கவீனம் இருந்தாலும் கர்த்தருக்கு ஆவிக்கேற்ற பலிகளை செலுத்த கர்த்தர் நம்மை அனுமதித்திருக்கிறார். இதற்காக நாம் கர்த்தரை நன்றியோடு துதிக்க வேண்டும். ஒரு சிலருடைய சரீரம் அங்கவீனமாக இருந்தாலும் அவர்களுடைய ஆத்துமா ஆரோக்கியமானதாகவும் அழகானதாகவும் பரிசுத்தமானதாகவும் இருக்கும். கர்த்தரை தொழுது கொள்கிறவர்கள் ஆவியோடும் உண்மையோடும் தொழுது கொள்ள வேண்டும். நாம் கர்த்தரை பரிசுத்தத்தோடு ஆராதிக்க வேண்டும். பாவம் நம்மை ஆளுகை செய்யக்கூடாது. பாவிகளுடைய மனதும் துன்மார்க்கருடைய இருதயமும் ஆரோக்கியமாய் இருக்காது. அவர்கள் சரீர பிரகாரமாக ஆரோக்கியமாய் இருந்தாலும் அவர்கள் ஆவிக்குரிய பிரகாரமாக அங்கவீனராகவும் தீட்டானவர்களாகவும் இருக்கிறார்கள். பரிசுத்தம் இல்லாதவர்கள் கர்த்தருடைய ஊழியத்தை செய்யக்கூடாது. இருதயத்தில் பரிசுத்தம் இல்லாதவர்கள் ஆவிக்குரிய குருடராகவும் ஆவிக்குரிய கூனர்களாகவும் ஆவிக்குரிய சப்பானிகளாகவும் இருக்கிறார்கள். ஒரு குருடனால் மற்றொரு குருடனுக்கு வழிகாட்ட முடியாது. ஒருவன் ஆவிக்குரிய ரீதியாக அங்கவீனம் உள்ளவனாய் இருக்கும்போது அவனால் மற்றவர்களுக்கு ஆவிக்குரிய ரீதியாக உதவி செய்ய முடியாது. புதிய ஏற்பாட்டு காலத்தில் சரீர பிரகாரமான அங்கவீனத்தை விட ஆவிக்குரிய அங்கவீனத்திற்கு கர்த்தர் அதிக முக்கியத்துவம் கொடுக்கிறார்.